யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடர்ச்சியின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். ராமரஞ்சனி தேவியின் சகோதரர்கள் தமக்கையின் கணவரின் உன்மத்த நிலையைக் கண்டு அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக கருதினார்கள். அவருக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர். ராம்சுரத் குன்வரை கட்டாயப்படுத்தி ராஞ்சிக்கு அழைத்து சென்று மனநல மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆஸ்பத்திரியில் அவருக்கு பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டன. முடிவில் அங்குள்ள வைத்தியர்கள் அவருக்கு மனநல பாதிப்பு எதுவும் இல்லை என்று கூறி அனுப்பிவிட்டனர். ராமரஞ்சனி தேவியின் சகோதரர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ராம்சுரத் குன்வரின் மூத்த சகோதரரான மன்றக்கண் குன்வரை அழைத்து அவரோடு ராம்சுரத் குன்வரை நர்தராவுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே சில நாட்கள் அவர் இருந்தார். பின்னர் அங்கிருந்து எங்கோ சென்று விட்டார். பப்பா ராமதாசரின் மந்திர தீட்சைக்கு பின் ராம்சுரத் குன்வரின் பிரமிக்கத்தக்க மாறுதல் ஏற்பட்டது. ராம்சுரத் குன்வர் என்ற அடையாளம் அழிக்கப்பட்டது. அதனால் அவரது குடும்பம், சுற்றம், நட்பு, உலகம் அனைத்தும் அவருக்கு அந்நியமாக போய்விட்டது. மனைவியையும் குழந்தைகளையும் பார்க்கும்போது சில நேரங்களில் அவருக்கு வேதனை ஏற்பட்டாலும் நொடியில் அந்த பச்சாதாபம் போய்விடும். மீண்டும் அங்கே அவர் இருக்க மாட்டார். அவர் மறைந்த அந்த இடத்தில் தெய்வம் முழுமையாக குடியேறி அவருடைய ஒவ்வொரு அணுவும் புனரமைக்கப்பட்டு புனிதமாயின. ராம்சுரத் குன்வரிடம் குடிகொண்ட அந்த பரம்பொருள் அவரை வழிநடத்தியது. அவரை பாரத கண்டம் முழுக்க சஞ்சாரம் செய்ய வைத்தது. எங்கெல்லாம் ஞானிகள் வாழ்ந்தனரோ அங்கெல்லாம் அவரை அழைத்து சென்றது. மதமாச்சரியங்கள் கடந்த யோகியரையும் ஞானிகளையும் தரிசிக்க வைத்தது. இருப்பினும் அவருள் எங்கோ ஒரு சிறு இடத்தில் அவரது மனைவியான ஸ்ரீமதி ராமரஞ்சனி தேவி வாசம் செய்து வந்தார். 1955ஆம் ஆண்டு தன் மனைவியை காண ஆவல் பிறந்தது. தஹியா சென்றார். மனைவியை சந்தித்தார். மனைவி கதறி அழுதார். ராம்சுரத் குன்வருக்கு அவரை சமாதானப்படுத்தும் வழிமுறை தெரியவில்லை. கல்லாகி கரையாமல் நின்றார். சுற்றத்தார் அனைவரும் வசை பாடினர். ராமரஞ்சனி தேவி அவர்களை தடுத்தார். கணவனின் காலில் மறுபடியும் வீழ்ந்து தன்னையும் குழந்தைகளையும் அவரோடு அழைத்து செல்ல வேண்டினார். எங்கு சென்றாலும் எவ்வளவு சிரமமடைந்தாலும் அவர் நிழலிலே வாழ்ந்து விடுவதாக சொன்னார். கல்லான ராம்சுரத் குன்வர் சற்றே கரைந்தார். தன் குருநாதர் பப்பா ராமதாசர் திருவடிகளிலேயே தன் குடும்பத்தாரோடு சரணடை நினைத்தார். குருநாதரை தவிர தனக்கு வேறு கதி இல்லை என்று எண்ணினார். பள்ளியில் படிக்கும் மூத்த 2 குழந்தைகளையும் ராமரஞ்சனி தேவியின் சகோதரர்கள் தங்களோடு வைத்துக்கொண்டு இளைய பிள்ளைகளோடு தம்பதியர் பப்பா ராமதாசரை சரணடைய ஆனந்தாசிரமம் சென்றனர். பப்பா ராமதாசரின் தாழ் பணிந்தனர். பப்பா தன் மனைவி குழந்தைகளோடு, நான் உங்களை தஞ்சமடைந்தேன். என்னையும் என் குடும்பத்தாரையும் ஆசிரமத்தில் தங்க வைத்து உங்களுக்கு சேவை செய்ய அருள் புரிய வேண்டும் பப்பா. தாங்கள் அளித்த மந்திர தீட்சைக்கு பின் என்னால் வேறு எங்கும் இருக்க முடியவில்லை பப்பா. எனவே தங்கள் நிழலில் எங்களை வாழ அனுமதியுங்கள் பப்பா. ராம்சுரத் குன்வர் பப்பா ராமதாசரிடம் கெஞ்சினார். பப்பா ராமதாசர் மௌனம் காத்தார். பக்கத்தில் இருந்த மாதாஜி கிருஷ்ணாபாய் குழந்தைகளோடு ஆசிரமத்தில் இருப்பது சாத்தியமில்லை என்று உறுதிபட கூறினார். தம்பதிகள் தங்களுக்குள் ஆலோசனை செய்தனர். ராம்சுரத் குன்வர் குழந்தைகளை தஹியாவில் ராமரஞ்சனி தேவியின் சகோதரர்கள் வசமோ அல்லது நர்தராவில் தன்னுடைய சகோதரர் வசமோ விட்டுவிட்டு தாங்கள் இருவர் மட்டும் ஆசிரமத்தில் வாசம் செய்யலாமா என மனைவிடம் ஆலோசனை கேட்டார். ராமரஞ்சனி தேவி குழந்தைகளை பிரிந்து தன்னால் வாழ முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூற ராம்சுரத் குன்வர் திகைத்து நின்றார். மீண்டும் பப்பாவிடம் சென்றார். பப்பா, உங்கள் மீதுள்ள பெரும் நம்பிக்கையில் இங்கே குடும்பத்தோடு வந்துவிட்டேன். நீங்கள் எங்களை விரட்டினால் நான் எங்கே செல்வேன், என்ன செய்வேன்? ராம்சுரத் குன்வர் பப்பா ராமதாசரிடம் கெஞ்சினார். போ, பிச்சை எடு. நீ ஆசிரமத்தில் தங்க முடியாது. ஆசிரம வேலைகளை செய்வதற்கு ஏற்கனவே இங்கே தேவையான நபர்கள் இருக்கிறார்கள். இதை நினைவில் கொள். ஒரு பெரிய மரத்தின் கீழ் இன்னும் ஒரு பெரிய மரம் வளரவே முடியாது. புல் பூண்டுகள்தான் அங்கே முளைக்கும். பப்பா உரத்த குரலில் சொன்னார். பப்பா, நான் பிச்சை எடுக்க வேண்டுமா? நான் பிச்சைக்காரனா பப்பா? ராம்சுரத் குன்வர் பரிதாபமாக கேட்டார். பப்பா ராமதாசர்
பதில் சொல்லாமல் தன் அறைக்கு சென்று விட்டார். இந்த சம்பவத்தை ராமரஞ்சனி தேவி என்னிடம் 2003 விவரிக்கும்போது, அன்று மட்டும் நான் குழந்தைகள் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லாமல், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லியிருந்தால் அவர் என்னை விட்டு பிரிந்து போயிருக்க மாட்டார் என்று கண்ணீர் மல்க கூறியதை இன்று நினைத்தாலும் அந்த உத்தம தேவியை கைகூப்பி வணங்கத் தோன்றுகிறது. அன்று முதல் ராம் சுரத்குன்வர் பிச்சைக்காரனானார். மனைவி மக்களை அழைத்து கொண்டு சென்னை வழியாக ஊர் திரும்பினார். கையில் போதிய பணமில்லாததால் சென்னை தெருக்களிலே அவர் முதன்முறையாக பிச்சை எடுத்தார். பிச்சை எடுத்து கிடைத்த உணவை மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அளித்தார். சில தினங்கள் எடுத்த பிச்சையில் ஊர் திரும்பும் அளவுக்கு பணமும் சேர்ந்தது. அதுவரை அவர் குடும்பத்தோடு ரயில் நிலையத்தில் வாசம் செய்தார். 1950களில் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த ஒரு கணவான் தன் குருவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பிச்சைக்காரனாக மாறிய இந்த திருவிளையாடலை என்னவென்று சொல்வது? மனைவியையும் குழந்தைகளையும் மீண்டும் தஹியாவில் விட்டுவிட்டு ராம் சுரத்குன்வர் மீண்டும் மறைந்து விட்டார். அவர் எங்கெல்லாம் தேச சஞ்சாரம் செய்தார் என்பதற்கான ஆதாரங்களை திரட்ட முடியவில்லை. ஆனால் பாரத கண்டத்தில் எங்கெல்லாம் ஞானிகள் வாசம் செய்திருந்தனரோ அங்கெல்லாம் அவர் சென்றார் என்று மட்டும் உறுதியாகச் சொல்ல முடியும். 1955 1959 வரை அவர் இந்தியாவெங்கும் சுற்றித் திரிந்தார். முடிவில் திருவண்ணாமலை வந்தடைந்தார். அருணாச்சல மலை அவருக்கு அடைக்கலம் அளித்தது. அங்குள்ள குகைகளில் முக்கியமாக குகை நமச்சிவாயர் குகையில் அவர் தன்னுடைய சாதனைகளை தொடர்ந்தார். ஜே கிருஷ்ணமூர்த்தி எனும் தத்துவ ஞானியின் அருளால் பப்பா ராமதாசரோடு ராம் சுரத்குன்வர் முற்றிலும் ஒன்றினார். அவர் தேகம் தெய்வீகமானது. அங்கே நீராடல் நின்று போனது. திருமேனியே கங்கையானது. அவரிடம் குடிகொண்ட பரமாத்ம பேரொளியால் அவரது கருநிற தேகம் பொன்னிறமாக மாறியது. அவரது தெய்வீக தன்மையை அறிந்த ரமண மகரிஷின் உன்னத சீடர் பண்டிட் TK சுந்தரேச ஐயர் அவரை யோகி என அழைக்கலானார். 1965ஆம் ஆண்டிலிருந்து ராம் சுரத்குன்வர் என்ற பெயர் யோகி ராம் சுரத்குமார் எனும் நாமமாக மாறியது. ஆண்டவனின் எத்தனையோ நாமங்களில் யோகி ராம் சுரத்குமார் எனும் இந்த நாமம் ஆத்ம சாதனை புரிபவர்களுக்கும் பிறவிப்பிணியிலிருந்து மீள நினைப்பவர்களுக்கும் உகந்த நாமமாக மாறியது. யோகி என்று பண்டிட் TK சுந்தரேச ஐயர் முதலில் அழைத்தாலும் ராம் சுரத்குன்வர் என்ற பெயர் எப்படி ராம் சுரத்குமாராக மாறியது என்று இதுவரை யாரும் அறிய முடியாத ரகசியமாக உள்ளது. 1965ஆம் ஆண்டிலிருந்து யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் தன் அருளாட்சியை செய்ய ஆரம்பித்தார். 1947 குருவை தேடி புறப்பட்ட ராம் சுரத்குன்வர் 1965 குருவருளால் பரிபூரணராகி உலகை இரட்சிக்க புறப்பட்டார். அவரின் 18 ஆண்டுகால தீவிரமான தவ வாழ்க்கை, தியாகம், குருபக்தி, துறவரம், தியானம் அவரை பரிபூர்ண பரபிரம்மத்தில் ஒருங்கிணைய வைத்தது. அங்கே ராம் சுரத்குன்வர் இல்லை, யோகி ராம் சுரத்குமார் எனும் பரபிரம்ம ஸ்வரூபமே இருந்தது. 1965 யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய பிரியமான பக்தர்களுக்காக திருவண்ணாமலையில் காத்திருந்தார். அவரது ஆத்மார்த்த பக்தர்களின் வாழ்வில் பற்பல சூழ்நிலைகளை உருவாக்கி தங்களின் குருவை தேட வைத்தார். ஆன்மீக பெருமணத்தில் சிங்கமென உலவி வந்த யோகி ராம் சுரத்குமாரை அவருடைய அணுக்க தொண்டர்களும் பக்தர்களும் ஒருவர் பின் ஒருவராக தேடி வந்தனர். சிலரை யோகியே தேடிச் சென்று ஆட்கொண்டார். யோகி ராம் சுரத்குமார் ஆட்கொண்ட பக்தர்களில் அரசன் முதல் ஆண்டி வரை 6000 பேர் இருந்தனர். அவரிடம் சிறந்த கல்வியாளர்கள் வந்தனர். மேதைகள் வந்து பணிந்தனர். இசைக்கலைஞர்களும் எழுத்தாளர்களும் அரசியல்வாதிகளும் மந்திரிகளும் விவசாயிகளும் வெளிநாட்டினரும் இறைவனை தேடி அலையும் சாதுக்களும் சந்நியாசிகளும் சாதாரண மக்களும் அவர் தாழ்பணிந்து ஆன்மீக பாதையில் முன்னேறிச் சென்றனர். அங்கே ஆண்களும் பெண்களும் அனைத்து வகை பிராணிகளும் தங்களது சுதர்மப்படி தெய்வீகத்தை நோக்கி அவரால் உந்தி தள்ளப்பட்டன. அந்த அற்புத ஆன்மீக ரத்தினம் புழுதியில் சில ஆண்டுகள் கிடந்தது.
பின்பு சன்னதி தெரு வீட்டில் சுடர்விட்டு பிரகாசித்தது. அதன் பின்னர் சில காலம் ரமண நகர் சுதாமாவில் அருள் பாலித்தது. முடிவில் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் 2001 பிப்ரவரி 20ஆம் தேதி தன் சொரூபத்தை விடுவித்தது. அதன்பின் ஆத்ம சுடரொளியாய் இப்பிரபஞ்சத்தை பரிபாலனம் செய்து வருகிறது. 1976 2001 வரை யோகியோடு கொஞ்ச தூரம் நடந்தபோது நான் கண்ட சில காட்சிகளையும் சம்பவங்களையும் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களையும் உங்களுடன் இங்கே பகிர்ந்து கொண்டேன். இதற்கு வழிகாட்டியது அந்த குருவருளே. யோகிராம் சுரத்குமாரா. ஜெயகுரு 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 ராயா. யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.